ஹாய்டா எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட நேம் வந்துட்டு பேபி ஐ நீட் யூ. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் அண்ட் லவ் எல்லாமேடா, ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு 2K ஸ்பெஷல். நம்ம ஃபேமிலியில் வந்து 2000 பேர் இருக்காங்க. 2K அடித்தாச்சு, ஓகேவா? ஸோ இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருங்க. ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய்டுவோமா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான்டா. ஹெட்செட் போடாதல, ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஹெட்செட் போட்டுக்கோங்கடா. ஏன்னா தமிழ் நேரில் பேரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருவோம். இது வந்து பேபி ஐ நீட் யூ. கொஞ்சம் 18+ அதிகமாகவே இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஹெட்செட் போட்டுப்பாங்க, ஓகேவா? வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, ஓகேவா? நிறைய பேர் வந்து அக்கா பேக்ரவுண்ட் மியூசிக் அதிகமாக கேட்குது, ரொம்ப லோவாக கேட்குது அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க. அது வந்து ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பேசும்போது டோன் கொஞ்சம் மாறும்ல, அந்த மாதிரி ஏற்ற இறக்கத்தில் வரும்டா, ஓகேவா? அதே மாதிரி வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்குமே வந்து நம்ம வாய்ஸ் லோ ஆகும்போது அந்த இடத்துல அதுவுமே கம்மியாகிடும், ஓகேவா? என்னோடய வாய்ஸ் வந்து 100 சவுண்டு வச்சுருந்தா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து 1% தான் வைப்பேன். எல்லாத்துலேயுமே 1% தான் இருக்கும். அதுவுமே கம்மி பண்ணால் பேக்ரவுண்டில் நான் சவுண்டே கேட்காது, ஓகேவா? அதனால் வந்துட்டு அது நீங்கள் வால்யூம் கொஞ்சம் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கோச்சிக்காமல், ஓகேவா? சரி வாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போய்டுவோம். ஏன்னா பேக்ரவுண்டில் சவுண்ட் கேட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்க. லீவ் இல்லையா, அதான் சச்சின் டெண்டுல்கர்லாம் என் வீட்டுக்கு கீழே விளாண்டுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, அதான் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போய்டுவோம். ஜங்குக்கா, ஜங்குக்கா, ஜங்குக்கா எழுந்துருடா. தயாங் கம்மன் தூங்க, தயாங்க தூக்கம் வருது. டேய் விடிஞ்சிருச்சுடா, இந்த காஃபி, மணி 7 ஆகுது, எப்போ ஆஃபீஸ் கிளம்புனான்னு இருக்க, எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன் தான், அப்படியே ஒரு பர்சனை தட்டி எழுப்பிட்டுருக்கான். அது வேற யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கான் தயாங் தான். நம்ம தயாங் தான் ஜங்குக்கு போட்டு ஒலிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கான். பாரு பாரு பாரு, நைட்டெல்லாம் லேப்டாப் நோண்ட வேண்டியது, கேம் விளாட வேண்டியது, அவனை போடு இவனை போடு கொள்ளு துரத்து ஓடு அப்படின்னு சுடு கத்திட்டு, இப்போ பாரு எப்படி தூங்குறத பாரு, இப்போ பாரு நான் எடுத்து தோசை கண்டி எடுத்து பழுக்க வச்சு 2 வைக்க போகிறேன் பாரு, இனிமேல் கேம் விளாடுவேன்னு அப்படின்ட்டு அங்கே தயங்கா கத்திட்டு இருக்கான். அங்கே ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக எழுந்து நட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க காஃபி கப்பை தான் பார்க்குறான். இப்போது லைட்டாக அவனோட லிப்ஸ்லேருந்து ஒரு ஸ்மைல் வருது. அப்படியே ஜங்குக் தான் மனசுக்குள்ளே எவ்வளோதான் திட்டினாலும் என் பொண்டாட்டி தான், கரெக்டாக காஃபி கொடுக்கறது, டிஃபன் கொடுக்கறது, அந்த திட்டத்தில் ஒரு அன்பு இருக்குது பார்த்தியா, அடடடா. நிறைய பேர் வீட்டில் சண்டை போடுறதெல்லாம் கேட்டிருக்கேன். அப்பப்பா என்ன சண்டைது. ஆனால் என் வீட்டில் சண்டை போட்டால் மட்டும்தான் அடிக்கிற கை தான் அணைக்கணுவாங்க. இங்கே என்னென்னமோ நடக்குதே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜங்குக் தான் காலங்கத்தால் அவன் எதையோ நினச்சிட்டு சிரிச்சிட்டு அந்த காஃபி எடுத்து அப்படி குடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ தயங்கா கிச்சன்லேருந்து நேராக பெட்ரூம் வரான். குடி நல்லா காஃபி குடி, உட்காந்து நல்லா ஒரு 9:30 மணி ஆகுது, 10 மணிக்கு ஆஃபீஸு, எப்போ உட்காந்து நல்லா காஃபி குடி. நீனே எப்போ சாப்பிட்றது, எப்போ குளிக்கிறது, எப்போ கிளம்புறது, டே நிறுத்துறா. என்னடா ஏதோ அந்த ஸ்கூல் பசங்களுக்கு சொல்கிற மாதிரி எழுந்ததே லேட்டு, எப்போ குளிப்பேன், எப்போ ப்ரெஷ் பண்ணுவேன், எப்போ யூனிஃபார்ம் போடுவேன், எப்போ ஸ்கூல் போவேன், வேன் வந்துருச்சு வெளியே நிற்கிதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். டேய் நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்டா, ஏன்டா அப்படி பண்ணுற? அதை தான்டா சொல்கிறேன், ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், கொஞ்சமாவது மூளையில் மசாலா இருக்கா, எங்கேயாவது வந்துட்டு கொஞ்சமாவது எதுனா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ செல்லம், இந்த பேர் செல்லங்களான்றதுன்னா உரிச்சு போடுவேன், ஒழுங்காக சொல்கிறேன், எழுந்து போயிட்டு சட்டு புட்டுன்னு ரெடி வேலைக்கு போகிறப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயாங்க தான் கத்திட்டு இருக்கான். ஏன்னா தயாங்குமே வந்து ஆஃபீஸ் போவான். இவனை டெய்லி எழுப்பி கிளப்பி ஆஃபீஸ் அனுப்புறதுக்குள்ளே தயாங்கு போதும் ஆகிடும். ஒரு குழந்தையோட சமாளிச்சிடலாம், பட் நம்ம ஜங்குக்கு சமாளிக்கிறது தயாங்கு பெரிய போராட்டமாக இருக்குது. டெய்லி காலையில் இதே தான், ரெகுலராக இந்த சுப்பிரபாதம் தான் நடந்துகிட்ருக்கு வீட்டில். ஸோ இப்போ தயாங் தான் கடைன்னு கிளம்பி கீழே போகிறான். ஜங்குக்கும் இப்போ அவனும் ரெடி ஆகிட்டு கீழே போகிறான். 2 பேரும் இப்போது டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போது தயாங் தான் அப்படியே ஜங்குக்கை முறைச்சிக்கிட்டே இருக்கான். ஜங்குக் தான், ஏன் செல்லம் முறைக்கிற, நீ முறைக்க மாமாவுக்கு மனசெல்லாம் வலிக்குதுல்ல, கண்ணு வலிக்கிற மாதிரி அப்படின்ட்டு இருக்கான். இந்த பாரு, இந்த உருட்டு கதை இது, இந்த இந்த டைலாக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது, சரியா? இதெல்லாம் என்கிட்ட வேணாம். நாளையிலேருந்து 7 மணிக்கு, எப்படி 7 மணிக்கு நீ எழுந்துக்கலன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னுடுவேன் ஜங்குக்கானு. நான் எத்தனை மணிக்கு திரும்ப எழுந்துக்கிறேன்? 6 மணிக்கு எழுந்துக்கிறேன். 6 மணிக்கு எழுந்துக்கிறேன்டா. இதெல்லாம் எப்போ வந்து திரும்ப தயாங்? ஒரு 2 வாரமாக
அப்படின்னு சொன்னோன்னே தயாங்க்கு மூஞ்செல்லாம் மாறி போயிடுது. ஏன் அப்படின்னா, நம்ம தயாங் இப்போ ஒரு 2 வீக்ஸா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கு முன்னாடிலாம் வீட்ல தான் இருந்திருப்பான். ஸோ காலையில 11 மணிக்கு தான் எழுந்துப்பான். நம்ம ஜங்குக் தான் எழுந்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு, பாவம் புள்ள வேலைக்கு போகும். இவனுக்கு காஃபி போட்டெல்லாம் குடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, இப்போ ஒரு 2 வாரமா இவன் வேலைக்கு போறதுனால பண்ற அழிச்சாட்டி இருக்கே, இந்த ஜங்குக்கு ஏன்டா இவன வேலைக்கு போறதுக்கு ஓகே சொன்னோன்ற மாரி அப்படி இருக்கு. ஏன்னா தயாங் வந்து நான் படிச்சுட்டு வீட்லயே இருக்கேன், வெட்டியா இருக்கேன், எனக்கு பிடிக்கல, என் படிப்பை ஃபைல் பண்ணிட்டான், என்னை வீட்லயே வச்சிருக்கான், குடும்பப்படுத்துறான், அடிமைப்படுத்துறான் அப்படி இப்படின்ற மாரி குடும்பத்தையே கூப்பிட்டு வச்சு ஒப்பாரி வச்சு வேலைக்கு போகிறதுக்கு சம்மதம் வாங்கியிருப்பான். நம்ம ஜங்குக்கு தயாங்க வேலைக்கு அனுப்புறதுல இஷ்டமே கிடையாது. அவன் வீட்லயே வச்சுக்கணும், வீட்லயே பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படி தான் வச்சுருப்பான். ஆனால் இவனா இல்லை நான் வேலைக்கே போய் தீருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப இது பண்ணி வேலைக்கு போகிறதுக்கெலாம் பெர்மிஷன் வாங்கியிருப்பான். 2 ஃபேமிலியும் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜங்கு கிட்ட பேசி விட்றா போயிட்டு வரட்டும், வீட்லேயே இருக்கான் போர் அடிக்குது அப்படின்ட்டு. இப்போ அவன் போக ஆரம்பித்ததுலேருந்து நம்ம ஜங்குக்கு ஏன்டா நீ வேலைக்கு போகணும், நானே போய்க்கிறேன்டா, இல்லையா நான் வேலையை கூட விட்டுறேன்டா, நீ வீட்லேயே இருடா, இது நான் வீட்லேயே கூட இருந்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கு இப்போ இருக்குது. ஏன்னா டெய்லி இதே போராட்டம் தான். அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஜங்குக்கு போயிட்டு தயாங்க அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செல்லமாக அழகாக இருப்போம். இப்பயா டே எருமை எழுந்துடா, என்னடா பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் ஒரே கலவரமாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது. ஸோ இப்படியே தான் வந்து டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இவங்களோட டேஸஸுமே வந்து இப்படி ரொம்ப க்யூட்டாக அழகாக ரொமான்டிக்காக செம்ம வேறுடா செம்ம கப்புள்ஸு அப்படி தான் இருக்குது. பார்க்குற எல்லாருமே வந்துட்டு அப்படியே வாயை பொழந்து எப்புட்றா இப்படி சண்டையிலேயே வந்து ஒரு க்யூட்னஸை கொடுக்குறீங்கன்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களோட லவ் அண்ட் கேரு சப்போர்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்படி தான்டா டேஸஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இங்கே பாரு தயாங், ப்ளீஸ் தயாங் பேபி, ப்ளீஸ் பேபி சொல்லல, ப்ளீஸ் 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 ஒரே ஒரு வாட்டி மட்டும், அதுக்கு மேலே ஒன்றுமே கேட்க மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேன், ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி. இதுக்கு முன்னாடி நான் எத்தனை பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போது நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஒன்றே ஒன்று மட்டும்தான், அதுக்கு மேலே ஒன்று கூட கேட்க மாட்டேன், ஓகேவா? ஒரே ஒன்று மட்டும் ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு. அங்கே ஜங்குக் தான் தயாங்கோட காலுக்கு கீழே உட்காந்துட்டு அவனோட காலை அப்படியே லைட்டாக பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு, அவனோட டைஸ் மேலே தானே அவனோட காலை வச்சுருக்கான். தயாங் வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துருப்பான். ஜங்குக் வந்து அவன் காலுக்கு கீழே உட்காந்துட்டு அவனோட கால் மேலே அவனோட கால் எடுத்து வச்சுட்டு அப்படியே அவன் காலை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ சாரி, பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறத விட கெஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஜங்குக் பற்றி தெரியாதா, பயப்புள்ள வந்து காலை பிடிச்சிட்டு உட்காந்து எதுக்கு அடி போடுவான்னு. ஸோ அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு தயாங்கிட்ட கெஞ்சிட்ருக்கான். ஒரே ஒரு ரவுண்டு அதுக்கு மேலே எதுனா கேட்டால் நீ என்னை என்ன வேணால் பண்ணு, இல்லையா நீ இதே மாதிரி என்னை பக்கத்துலேயே விடாத, ஓகேவா? ப்ளீஸ் 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 தயாங், ப்ளீஸ் தயாங், ப்ளீஸ் தயாங், தயாங் ப்ளீஸ் தா. இங்கே பாரு ஜங்குக், முடியாது, புரியுதா? முடியாதுன்னா முடியாது. என்ன நீ சும்மா இது கூட அது கூடன்ட்டு, நான் வேலைக்கு போய்ட்டு வரேன்டா, எனக்கு டயர்டாக இருக்குது, கை கால்லாம் வலிக்குது, தூக்கம் வருது, இப்போவே நான் போய் தூங்கியிருப்பேன். நீ கூப்பிட்டுன்ற ஒரு 10 நிமிஷத்துக்காக தான் நான் வந்து உட்காந்தேன். ஆனால் நீ இதை கேட்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் 8 மணிக்கே தூங்கியிருப்பேன், எவ்வளோ நேரம் முடிச்சிருக்க மாட்டேன். இப்போ டைம் 10 மணி ஆகுது ஜங்குக், தூக்கம் வருது ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், வேணாம் ஜங்குக், நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இந்த வீக் சண்டே பார்த்துக்கலாமே. டேய் நேற்று தாண்டா சண்டே போச்சு, இன்னும் சண்டே வரதுக்கு 5 நாள் இருக்குடா, ப்ளீஸ் தயாங். இங்கே பாரு ஜங்குக், நீ பண்ணுறதுல சரியே இல்லை. நீ இப்போ பண்ணினா நான் கண்டிப்பாக காலையில் எழுந்து நடக்க முடியாது, அப்புறம் ஆஃபீஸ் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. டேய் ஓவராக பண்ணாதடா, ப்ளீஸ் தா, வாடா. ஐயோ என்னால் முடியாது ஜங்குக், நீ என்ன நினச்சிட்ருக்க? எனக்கு ஆஃபீஸில் ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது, என்னை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? என்னால் அப்படிலாம் சும்மாலாம் லீவ் போட முடியாது. அதனால் இன்றைக்கி எதுவும் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கே தயாங் தான் எழுந்து அவன் பாட்டுன்னு ரொம்ப நடந்து போயிடுறான். ஜங்குக்கா இதுக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டுறா அப்படிங்கிற மாதிரி அவன் எழுந்து அப்படியே சோஃபாலே படுத்துக்கிறான். இன்றைக்கி ரூமே கிடையாதுடா நம்மளுக்கு, நீ என்னடா வெளில என்ன தள்ளுறது, நானே வெளியே இருந்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே சோஃபாலே படுத்து தூங்கிறான். இப்படி தான்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணால் ஜங்குக் தான் தயாங் வேலைக்கு போனதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஜங்குக் வீட்டில் தான்டா இருக்கான். அவன் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கான். ஸோ ஆஃபீஸ்க்கு போகலை. தயாங் மட்டும் ஜங்குக் கிட்ட பேசவே இல்லை, ஜங்குக்கும் தயாங்கிட்ட பேசலை. 2 பேரும் மாற்றி மாற்றி முறைச்சிக்கிட்டு இப்போது தயாங் கிளம்பி ஆஃபீஸ் போகிறவங்களும் ஜங்குக் அந்த சோஃபாவில் அப்படியே தான் உட்காந்துருக்கான். போகிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு குடிச்சிரு அப்படின்ட்டு தயாங் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டான். இப்போ ஜங்குக் தான் ஆமாம் இது ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு திட்டிக்கிட்டே எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் பொண்டாட்டி வச்சதா அப்படிங்கிற மாதிரி. ஆடடே ஏன்டா அப்படி பண்ணுறேங்கிற மாதிரி ஜங்குக் தான் அங்கே அப்படியே அவன் பாட்டுன்னு எடுத்து அதை குடிச்சிட்டு இருக்கான். தயாங் அப்படியே போகிறது
போயிட்டு அங்கே வாசல்லேருந்து லைட்டாக எட்டி பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் போயிடுறான். ஜங்குக்கு இப்போது அப்படியே காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு இப்போ ஃபோன் தான் எடுத்து டயல் பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஒரு 2-3 கால் பேசிகிட்டு இருக்கான். அங்கே ஒரு பக்கம் ஒரு ஒரு சில டைம் கத்துறான், ஒரு சில டைம் வந்து சாஃப்டாக பேசுகிறான், ஒரு சில டைம் கண்ணில் தண்ணி நிற்கிது. அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கான். இப்போது இங்கே பாருங்க, சொன்னது நடக்கணும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஃபோனை சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு ஈவினிங் 6 o'clock போல தான்டா காட்டுறோம். இப்போது ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே அந்த சோஃபாவில் தான் உட்காடுறான். உட்காந்தோடனே அவன் முன்னாடி ஒரு காஃபி வருது. அவன் அப்படியே தேங்க்யூ ஜங்குக்கா அப்படின்ட்டு அந்த காஃபி எடுத்து குடிக்கிறான். பார்த்தா கீழே என்ன ஜங்குக்கு சாரி கட்டியிருக்க அப்படின்ட்டு நிமிர்ந்து மேலே பார்த்தா அவங்க அம்மா தான் நின்றுட்டுருக்காங்க. ஐயோ அம்மா நீங்களா அப்படின்ட்டு அவன் பட்டுன்னு எழுந்து நின்றுட்டு அவங்க அம்மா கிட்ட அப்போ என்னம்மா பண்ணுறீங்க திடீர்னு வீட்டுக்கு சொல்லவே இல்லை, ஒரு கால் மெசேஜ் எதுவுமே இல்லை. அப்படியா, இதுக்கு மேலே எல்லாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா அங்கே சொல்லிகிட்ருக்காங்க. தயாங் தான் இங்கே ஒன்றுமே தெரியாமல் திரு முடிச்சிட்ருக்காங்க, என்னடா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. தயாங்கோட அம்மா தயாங்கோட அம்மா தான் நீ என்ன ஜங்குக் நீ என்ன தயாங் பண்ணிகிட்ருக்க, நீ பண்ணுறது எல்லாமே கரெக்டுன்னு உனக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே திருன்னு முழிச்சிட்ருக்கான். என்ன தானே நடக்குது இப்போது, என்ன தானே சொல்லிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக்கோட அம்மா தான் இப்போது பின்னாடி அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போது தயாங் பார்த்துட்டு ஆண்டி நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா நாங்களும் இங்கே தான் இருக்கேன் மருமகனே அப்படின்னு ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தா ஜங்கு கூடப்பா, தயாங்கோட அம்மா, ஜங்கு கூட அம்மான்னு 4 பேர் இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் சுற்றி நின்று தயாங்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நீ பண்ணது சரியா, நீ பண்ணது கரெக்டாக இருக்கா, உனக்கு எதனா ஒன்று புரியுதா அப்படி இப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆச்சு மூச்சுன்னு இவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தயாங்க எதுவுமே புரியல. என்னடா இது எதுக்குலாம் இவங்க இப்படிலாம் கத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போது அப்படியே அவன் அந்த காஃபி கப்பை வேகமாக கீழே வச்சுட்டு ஷோ இதாக இருங்க, எதுக்கெல்லாம் கத்துறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் முதல்ல அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இப்போது அங்கேருந்து ஜங்குக் தான் உள்ளேருந்து நடந்து வந்துட்டுருக்கான். என்ன நடந்துச்சா, இப்போ நடக்கும் கேளு அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஒரு 10 minutes கழிச்சு காட்டினா எல்லோரும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்கடா. ஒரு பக்கம் தயாங்கோட அம்மாப்பா, இன்னொரு பக்கம் ஜங்குக்கோட அம்மாப்பா. இப்போது 2 பேரும் ஆளுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. இந்த சைடில் நேர் ஆப்போசிட்டில் ஜங்குக்கும் தயாங்க தான் உட்காந்துருக்காங்க. பேசுங்க அப்படின்ட்டு ஜங்குக் சொல்லிகிட்ருக்கான். இப்போது தயாங்கோட அம்மா தான் தயாங் நீ பண்ணது கூட கொஞ்சம் சரியில்லை தயாங், எனக்கு நீ பண்ணது பிடிக்கவே இல்லை. என்ன வேலைக்கு போகிறன்ற பேரில் மாப்பிள்ளையை ஓவராக அதிகாரம் பண்ணிகிட்ருக்கியாம்மா, என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கியாம்மா, வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறியாம்மா, காலையில் போனால் சாயங்காலம் தான் வீட்டுக்கு வர மா, ஒர்க்குனா காலையில் போனால் சாயங்காலம் தான்மா வருவாங்க, அதுக்கு என்ன மதியானத்தில் வந்துடுவாங்க. சரி ஓகேடா, அதுக்குன்னு கொஞ்சம் சீக்கிரமாக வரணும்ல, அதை விட்டுட்டு என்ன 6 மணிக்கு வரமா, 5:45 தான்மா முடியும், ஆஃபீஸ் இங்கே தான்மா, 1/4 மணி நேரத்தில் நடந்து வந்துடுவோம்மா. அதெல்லாம் முடியாது தயாங், நான் சொல்லிட்டேன், நீ இனிமேல் ஷார்ப்பாக ஒரு 4 மணிக்கெலாம் வீட்டில் இருக்கணும். ஆமாம், நான் எல்கேஜி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன், நீ சொன்னோன்னே டான்னு விட்டுருவாங்க. 4 மணிக்கு தானே, 3 மணிக்கே வீட்டில் இருக்கம்மா. குட் மா, கும்முன்னு இருமோ, அறிவு இருக்காம்மா, அவன் தான் அறிவிலாம் பேசுகிறான், நீயும் அறிவிலாம் பேசுகிற அப்படின்னு ஒன்று. இப்போ தயாங்கோட அப்பா தான் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. தயாங்கோட கையிலேயே பட்டுன்னு ஒரு அடி வைக்கிறாரு. இதுக்கு படிச்சுங்க, மாப்பிள்ளை என்னடா அவன் வந்துட்டு மரியாதையாக பேசுகிறான். ஆமாம் போல, மாப்பிள்ளை தூக்கி மடியில் வச்சுக்கோங்க. இது இது மரியாதை வச்சுருக்கேன்ப்பா, நிறைய வச்சுருக்கேன், உள்ளே வச்சுக்காத, வெளியே கொட்டுறேன் அப்படின்ட்டு தயாங் தான் அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே எச்ச முழுங்கிட்டு ஐயோ தெரியாமல் பண்ணிட்டோம் போலியே. அப்புறம் உடனே ஜங்குக் தான் இது மாமா அடிதடிலாம் வேணாம், வாயில் பேசிக்கலாம் மாமா எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் அங்கேருந்து தயாங் தான் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீ பண்ணு உனக்கு எதுக்கு பண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். நீ இருக்கடி உனக்கு மவனே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜங்குக் தான் இப்போது ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்ட போலியே, எனக்கு இப்படி முறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவன் பார்த்துட்டே இருக்கான். தயாங்கா அவங்க சுற்றி 2 பேரண்ட்ஸும் உட்காந்துட்டு காய்ச்சி பூச்சின்னு தயாங்க பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. நீ என்ன பெரியவனா, அப்படியே பெரிய இவர் ஒரு வேலைக்கு போகலன்னா ஒன்று நடக்காதா, அதான் ஜங்குக்கு போகிறான்ல, அவனை பார்த்துக்கிறான்ல, அவனை போக சொன்னானா, நீ என்னென்ன சொல்லி எங்ககிட்ட வேலை வாங்கினேன், ஜங்குக்கை பார்த்துப்பேன், வீட்டை பார்த்துப்பேன், எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்குள்ளே வராது அப்படி இப்படின்னு சொல்லி வேலை வாங்கினேன். இப்போ என்னன்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்து போட்டு அந்த திட்டிகிட்டு இருக்க அப்படி இப்படின்ட்டு ஆச்சா பூச்சான்ட்டு வீட்டில் கத்திட்டு இருக்காங்க. இப்போ தயாங்கா டக்குன்னு எழுந்து டேபிள்லேயே ஒரு ஒரு தட்டுறான். மொத்த பேர் சைலண்ட் ஆயிடுறாங்க. அவ்வளோதான், அங்கே ஜங்குக்கு எழுந்து அப்படியே கையை கட்டி நிற்கிறான் தயாங் முன்னாடி. இப்போது தயாங் தான் ஜங்குக்
சொல்லித்தேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மேலே வரியா ரூமுக்கு அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இதோ இதோ வந்துட்டு பேபி அப்படின்ட்டு இப்போ தேங்க முன்னாடி போகிறான். ஜங்குக்கு அப்படியே பின்னாடி குடுகுடுன்னு ஓடுறான். திரும்பி ஒரே ஒரு லுக்கு தான் அவங்க பேரண்ட்ஸ் மொத்த பெரியும். இப்போது ஜங்குக் தான் மறுபடியும் ஏறி அப்படியே மேலே போகிறான். எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஜங்குக்கு எங்கேயும். மேலே ரூமுக்கு போனோடனே ஜங்குக்கு உள்ளே வந்தோடனே தான் திரும்ப கதவை சாத்துறான். ஸோ அந்த சவுண்டு கீழே வரைக்கும் கேட்குது. இப்போ கீழே இருக்க மொத்த பேரும் கொஞ்சம் அதிகமாக தான் பேசிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ தயவோட அப்பா தான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே பேசிட்டோம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுதுடா. மேலே அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது ரூமு. எந்த ஒரு சவுண்டும் இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இப்போ அப்படியே ஒரு 25 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கீழே இருந்த பேரண்ட்ஸ் மொத்த பேரும் கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி மேலே பார்த்தா ஜகு ஜகு வலிக்கு ஜகு ஜகு பொறுமையா பேபி பேபி 10 மினிட்ஸ் பேபி ப்ளீஸ் 2 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். இந்த சவுண்டு கேட்டோடனே உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன நடந்துட்டுருக்குன்னு. ஜகு வலிக்குதுரா ஜகு கொஞ்சம் பொறுமையா வலிக்குதுரா லிப்ஸ் ஜகு கொஞ்சம் பொறுமையாடா ஏன்டா அப்படி விரி பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்டு இருக்க பொறுமையா. என்னது வெறி பிடிச்ச மாதிரியா? என்னடாடி 2 வீக்ஸ் ஆகுது உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன், இதெல்லாம் கொஞ்சமாவது ஒத்துக்கிட்டியா? இப்போ என்னடா வெறி பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். யார் நானா? காலை முடக்காத. கோலை என்ன முடக்குறேன்? வலிக்குதுரோ, உள்ளே போக மாட்டேங்குதுல, வலிக்குது ஜங்குக்கா. பொறுமையா இங்கே பாரு நான் கிஸ் பண்ணுறேன் வலிக்குது. கிஸ் வேணாம், உள் லிப்ஸை கடிச்சிடும், அது இன்னும் வலிக்கும். என்னால் எல்லா பெயினையும் ஒன்றா வந்து மேலே பண்ண முடியாது, வேணாம். இல்லை கிஸ் பண்ண சரி பொறுக்கி சாதிக்கிறான் பொடி. ஜங்கோ வலிக்குதுடா ஜங்கோ. பொறுமையா டைட் ஆக் பண்ணு. வலிக்குதுடா, டைட் ஆக் பண்ணு. ஜங்கோ வலிக்குது ஜங்கோ கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் டே கொஞ்சமாவது பொறுமையாக ரைட் பண்ணுறா, ரொம்ப வலிக்குதுடா அப்படின்ட்டு. இப்போது தயங்கம் கீழே படுத்துட்டு பயங்கரமாக கத்திட்டுருக்கான். ஜங்குக்கு மேலே படுத்துட்டு பயங்கரமாக ரைட் போயிட்டுருக்கான். இப்போது தயங்கம் ரொம்ப வலிக்குதுன்னு கத்தவும் ஜங்குக்கு தான் அப்படியே கொஞ்சம் லைட்டாக பொறுமையாக அவன் இன்சர்ட் பண்ணதை எடுத்துகிட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துல போய் மவுத்தை வச்சு அப்படியே லிக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அங்கே ஏசி ஓடிட்டுருக்கு. அந்த இடம் அப்படியே அவ்வளோ சூடாக இருக்குது அவனுக்கு. அப்படியே ஒரு மாதிரி மூவ் பண்ணி அந்த இடம் செம்ம ஹீட்டாக இருக்குது. இப்போது தயாங்கு ஜங்கு கூட மவுத் அந்த இடத்துல சில்லுன்னு பட்ட உடனே அவனுக்கு அவ்வளோ இதாக இருக்குது, ஒரு மாதிரி செம்ம ஃபீலாக இருக்குது. ஸோ அவனை ஜங்கு கூட தலையை அப்படியே ஹிட்டை பயங்கரமாக அந்த இடத்துல வச்சு அப்படியே புஷ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கும் அவன் என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு புரிஞ்சுட்டு இன்னும் டீப்பாக அந்த இடத்துல பயங்கரமாக கிஸ் பண்ணி சப் பண்ணி லிக் பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக தயாங்கோட மெம்பர்கிட்ட தான் வரான். அங்கே வந்துட்டு பயங்கரமாக சப் பண்ணுறான். அந்த சப் பண்ணும்போது தயாங்க்கு அப்படி ஒரு ஹெவன் ஃபீலாக இருக்குது. ஸோ அவனோட டங்கை வச்சு அவனோட மெம்பரில் பயங்கரமாக ரப் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி அதை அப்படியே லிக் பண்ணி சப் பண்ணி அவன் தொட்டுறான். ஆனால் தொடாத மாதிரியும் ஃபீல் பண்ணி அப்படி ஒரு மாதிரி பயங்கரமான மேக் அவுட் அங்கே போயிட்டுருக்கு. தயங்கு இங்கே ப்ரீத் பண்ணவே முடியல. அவனோட ப்ரீத் ஃபுல்லாக ரொம்ப அன்னிவனாக போயிட்டுருக்கு. அவனால் அதை ஃபீல் பண்ண முடியல, இது பண்ண முடியல. அப்படியே ஒரு மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் பயங்கரமான ஒரு ஃபீலிங்ஸில் நின்றுட்டுருக்கான். இப்போது ஜங்குக்கு அங்கே செம்ம ஹைபிக்கில் நிற்கிது. அவனுக்கு இப்போது உள்ளே விடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால்
தயாங்க்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுனால அவன் அந்த இடத்துல அப்படியே லிக் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போது லிக் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் தயாங் அப்படியே ஐ கான்டாக்ட் வச்சுட்டு இப்போ அப்படியே அவனோட காலை ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே சென்டராக வந்து இன்சர்ட் பண்ணுறான். இப்போ இன்சர்ட் பண்ணும்போது தயாங்க்கு பெயினும் இல்லை, ஹீட்டும் இல்லை. ஒரு மாதிரி அது அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது தயாங் வந்துட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ண சொல்கிறான். ஹக் பண்ணி ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ண ரொம்ப ஃபாஸ்ட்டாக. தயாங் தான் இப்போது ஜங்குக்கை அப்படியே அவனோட ஒரு ஃபிங்கரை வச்சு ஜங்குக்கை அப்படியே முன்னாடி கூப்பிட்றான். ஜங்குக்கை இப்போ அப்படியே தயாங்க்கு முன்னாடி போகிறான். ஸோ இன்சர்ட் பண்ணியிருக்கான். அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்போது அந்த இன்சர்ட் பண்ணது இன்னும் உள்ளே போகுது. தயாங்க்கு அப்படியே செம்ம ஃபீலாக இருக்குது. தயாங் பயங்கரமாக மூவ் பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஜங்குக் தான் முன்னாடி அப்படி போகிறான். தயாங்க்கு முன்னாடி போய்ட்டு தயாங் தான் இப்போ அப்படியே ஜங்குக்கோட ஹேர்ஸ் கிட்ட போய்ட்டு அப்படியே அந்த இடத்த ஒரு மாதிரி லிப் பண்ணி சப் பண்ணுறான். அந்த ஹேர்ஸை ஒரு மாதிரி அவன் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக பைட் பண்ணுறான். அது அப்படியே சப்பாக இருக்குது அந்த ஹேர்ஸ் ரெண்டுமே. அதை அப்படியே சப் பண்ணிவிட்டு இன்னும் ஜங்கு கூட காது கிட்ட போயிட்டு அப்படியே அவனோட மூச்சு காற்று ஜங்கு கூட காதுக்குள்ளே சூடாக போகுது. அது செம்ம ஃபீலாக இருக்குது ஜங்குக்கு. இன்னும் கிட்ட போயிட்டு, ஜங்குக்கா நீ எப்போவுமே தப்பு பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லுவில்ல, அதை சொல்கிறியா, எனக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜங்குக்கும் அப்படியே தயாங்கோட காதுகிட்ட போயிட்டு, பேபி ஐ நீட் யூ பேபி. இப்போ அப்படியே ஒரு ரொட்டெக்ட் பண்ணி ஜங்கு கீழே தயாங் மேலே. இப்போது 2 பேரும் அப்படி தான் இருக்காங்க பெட்டில். இப்போது தயாங் தான் ஜங்கு காதுகிட்ட போயிட்டு ஐ நீட் யூ டு டாடி அப்படின்னு சொல்கிறான். தயாங்க்குங்க சிவனே ஏறுது, ஜங்குக்குங்க ரொம்பவே ஏறுது. ஸோ 2 பேரும் மாற்றி செம்ம ஒர்க் அவுட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒன்றுக்கு ஒன்று சலச்சதில்லைங்கிற மாதிரி வீட்டில் அவங்களோட பந்தயத்தை போட்டு பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க தயாங் தான் விடாமல் மேலே உட்காந்து ரைட் போயிட்டுருக்கான். செம்ம ஹாட்டாக செக்ஸியாக அந்த ரைடு அப்படி இருக்குது. 2 பேருக்குமே அங்கே செம்ம ப்ரீத் ஆகுது, செம்ம ஸ்வெட் ஆகுது. அங்கே 2 பேரும் மூச்சு காற்றே அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்கும் அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத் ஆகிட்டு செம்மையாக வந்து போயிட்டுருக்கு. இப்போது தயாங்கால ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. அவன் அப்படியே கீழே இறங்கி படுக்கிறான். பட் அவன் கீழே படுக்கிற அடுத்த செகண்ட் ஜங்குக்கு மேலே ஏறி அவன் இப்போது அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் தயாங் இப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறான். முடியல ஜங்கா, ப்ளீஸ் ஒரு 5 மினிட்ஸ். இல்லை ஒரு 5 டேஸாக டைம் கொடு, இதுக்கு மேலே முடியாது. எனக்கு 5 டேஸா, 5 செகண்ட்ஸ் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் திருப்பியும் இன்சர்ட் பண்ணி பயங்கரமாக டோஸ் பண்ணுறான். இப்போது ஜங்குக்கு தான் இதெல்லாம் ஒரே போஸ்ட்டில் பண்ணுறதுனால தான் உனக்கு வலிக்குது, நம்ம வேறு போஸ்ட் ட்ரை பண்ணுவோமா அப்படின்ட்டு இப்போ அப்படியே தயாங்க ரொட்டேட் பண்ணி அவனுடைய பேக் போஸ்ட்டில் கொஞ்சம் அதாவது முட்டி போட்டுற ஷேப்பில் கொஞ்சம் நிற்க வச்ச மாதிரி 2 பேருமே இப்போது 2 பேருமே அங்கே முட்டி தான் போட்டிருக்காங்க. ஸோ தயாங்க்கு பேக் சைடில் தான் ஜங்குக்கு இருக்கான். இப்போது தயாங்க அப்படியே லைட்டாக கால் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஜங்குக்கு இப்போ பேக் சைட்லேருந்து அப்படியே இன்செர்ட் பண்ணுறான். தயாங்க்கு செம்ம பெயின் ஆகுது இந்த போஸு. ஸோ ஜங்குக்கு இப்போது அப்படியே தயாங்க பேக் சைட்லேருந்து டைட்டாக ஹக் பண்ணி அவனோட செஸ்ட் 2த்தையும் அப்படியே கவர் பண்ண மாதிரி அந்த கையை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். இப்போது தயாங் தான் ஜங்கு கூட ஷோல்டர் மேலே அப்படியே பேக்வேர்டில் சாயிறான். ஜங்குக்கு இப்போது அப்படியே தயாங்கோட நெக்கில் பயங்கரமாக கிஸ் பண்ணி சப் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்கான். தயாங் அங்கே பயங்கரமாக அலறான். தயாங்கோட மூர்னிங் சவுண்ட் அந்த ரூம் ஃபுல்லாக தாண்டி அந்த வீடு ஃபுல்லாகவே அப்படியே அலறுது. அந்த அளவுக்கு மூவ் பண்ணிட்டு கத்திகிட்ருக்கான். இப்போது தயாங் கூட சேர்ந்து அந்த பெயின் ஓவராக அந்த ப்ளஷர் ஆக இப்போது ஜங்குக்கும் சேர்ந்து கத்துறான். ஸோ 2 பேரோட ப்ளஷரும் அங்கே ஒரு மாதிரி செம்ம க்யூட்டாக அழகாக அப்படியே வெளியாகுது. இப்போது ஜங்குக் தான் அப்படியே லீக் பண்ணிவிட்டு அப்படியே உட்காடுறாங்க. 2 பேருமே அதே போஸ்ட்டில் அப்படியே முட்டி போட்டு அப்படியே வந்து மேலே படுத்துருக்காங்க. செம்ம பெயினாக இருக்குது. தயாங்கங்க முடியல. ஜங்குக்கும் அதே மாதிரி தான் செம்ம பெயினாக இருக்குது, முடியல. 2 பேருக்கும் பாடி பெயின் அது இதுன்ட்டு ஒரு மாதிரி செம்ம ஹாட்டாக இருக்குது. இப்போது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா இப்போது 2 பேரும் அப்படியே பக்கத்தில் படுத்துட்ருக்காங்க. ஸோ 2 பேரும் தனித்தனியாக பக்கத்தில் படுத்துருக்காங்க. 2 பேருக்கும் செம்ம ஸ்வெட்டிங்காக இருக்குது. இப்போ அப்படியே அதை ஸ்வெட்டெல்லாம் லைட்டாக தொடச்சி விட்டுக்கிட்டு தயாங் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான். ஜங்குக் தான் இப்போது தயாங்கிட்ட, என் பேபி
எப்போவுமே நீ அதிகமாக அந்த வேர்டை சொல்லி கேட்க மாட்டேன். பட் அந்த டைமில் மட்டும் ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ அதுக்கு தான் கரெக்டு தான். நான் எப்பயுமே அந்த வேர்டை சொன்னால் எனக்கு எப்பயாவது நீ சொன்னால் கோவம் வரும். நீ என்கிட்ட வந்து அது வேணும்னு கேட்கும்போது அது அந்த வேர்டை சொல்லும்போது எனக்கு கோவம் வரும். பட் அந்த செக்ஸ் பண்ணிகிட்ருக்கும்போது அந்த வேர்டை சொல்லும்போது அது ஒரு மாதிரி ஃபீல்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு அவன் எது சொல்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. பட் ஆல்ரெடி அவங்க அந்த ஒரு இதில் தான் இருக்காங்க. அப்படின்னும்போது அந்த டைம்லேயும் அந்த வேர்டை ஹஸ்கி வாய்ஸில், ஸோ அது நம்ம ஜங்குக்கோட வாய்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ அந்த வாய்ஸில் நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் அந்த வேர்டை நம்ம காது கிட்ட வந்துட்டு அந்த டைமில் மேக்கவுட்லேயே சொல்லும்போது அது ஒரு மாதிரி செம்ம கிக்காக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து தயங்க வந்து எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். ஸோ அவன் வேணும்னு வந்து கேட்கும்போது ஐ நீட் யூன்னு சொல்கிறத விட அந்த செக்ஸில் ஐ நீட் யூன்னு சொல்கிறது நம்ம தயவுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதுதான் அங்கே அவன் கேட்டிருப்பான். ஸோ ஜங்குக்கும் அதை சொல்லுவான் எப்போவுமே. அதை அப்படியே சொல்லும்போது தயங்கும் அதை மறுபடியும் சொல்லும்போது இங்கே ஜங்குக்குமே அது ஃபீல் ஆகும். இப்போ தான் ஜங்குக்கு அது புரியுது என்ன மாதிரி ஃபீல்னு. ஏன்னா 2 பேரும் அதை சொல்லிக்கும் போது மேக்கப்பில் இருக்கும்போது செம்ம ஹைப்பில் இருப்பாங்க. ஓ இப்போது ஜங்குக் தான் அவனோட ஒரே ஒரு கையை நீட்டி அப்படி வான்னு கூப்பிட்றான். தயாங்கும் இப்போது குடுகுடுன்னு ஓடி வந்து அவன் பக்கத்தில் அப்படியே அழகாக அவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கிறான். இப்போது தயாங்கோட ஜங்குக்கோட ஜஸ்ட் தான் தயாங் படுத்திருக்கான். ஸோ 2 பேருக்குமே அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் எவ்ரிதிங் எல்லா ஃபீலுமே அவங்களுக்கு 2 பேருக்கும் இருக்குது. 2 பேரும் இப்போ அப்படியே ஹக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, தூங்கிடுறாங்க.